ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம நிவினும் குமரனும் ஒரு பக்கம், காவேரி தனியாக உட்காந்து குமரிட்டு இருக்கிறது வேடிக்கை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, விஜய் வந்து கூப்பிட்ட போய் கிளம்பிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி விஷயத்த கேட்க, அதுக்கப்புறம் இவங்க தயங்கி தயங்கி யோசிச்சுட்டே நின்றுருந்தாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் பாட்டி வந்து பேசினதை மட்டும் மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க விஜயோட சித்தி வந்து வீட்டில் வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு குமரன் வந்து நிவின்கிட்ட சொல்ல, அதனால் நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்புமான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. அடுத்தவங்களுக்காக என்னைக்கு பார்த்தீங்கன்னா உன் லைஃப்பை நீ வாழ முடியாதுமா, அது என்னைக்கு தான் உனக்கு புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே உட்காந்து சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் பாட்டி ஒரு பக்கம் இவளுக்கு தாண்டி வயிறு தெரியுது, மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பெண்ணான்னு கேள்வி கேட்குது. ஐயோ, காலம் போன காலத்தில் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுக்கு மட்டும் மைக்ரோஸ்கோப் வச்ச மாதிரியே தெரியுது, நல்லா பார்க்குது இந்த கிளவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, பாட்டிக்கு பாயாசம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம காவேரியோட ரியாக்ஷனு தட்டி விட்டு உள்ளே போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படின்னு காலத்துக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதானமா, வேறு வழியே இல்லை, அடுத்தவங்களுக்காக யோசிக்காத, நல்லதை செய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் விஜய் ஏன் இவ இப்படி நடந்துக்கிறா, அவங்க அம்மாவுக்காக யோசிக்கிறான்னு நீ நினைக்கிறப்பா, உன் சைடில் உள்ள குறைய பாருப்பா அப்படிங்கிற மாதிரிச்சு. என்னங்களோட சைக்காலஜியே தெரியாமல் இருக்கப்பா. எந்த ஒரு பொண்ணும் பெத்த அம்மாவாக இருந்தாலும் கட்டின புருஷன் முன்னாடி நிற்கும் போது அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. இது தெரியாத நம்ம விஜய் உட்காந்து பாட்டிக்கிட்ட பெருமையாக சொல்லிட்டு இருக்க, விஜய் காவேரி வேணாம் வேணான்னா இவன் கேட்குறானா, அவள் எப்படியாப்பட்டதான் திமிரு பிடிச்சவ தான் அப்படி இப்படின்னு விச பாட்டில் ஏற்றி விடுது. விச செடியிலேருந்து பறிக்கப்பட்ட விச பாட்டில் நீ தான் உலகத்துக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா, காலம் போகிற வகையில் போகட்டும், இதுக்கப்புறம் நம்ம காவேரியை சமாதானம் பண்ணுறதுக்காக நீ ஓடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பசுபதி ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகி வந்து வெறுப்பேற்றுறாராமா, யாரு காவேரி வீட்டுக்கே வந்து மிரட்டுறாராமா. பாத்தியா பாத்தியா 2 நாளில் நான் வெளியே வந்தேன்னு சொல்ல, நானும் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போனாராமா, வெளியே வந்துட்டாராமா. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கனால தான் நாட்டில் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேட்டால் சட்டம் தன் கடமையே செய்யுமா, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் காவேரி சொன்ன மாதிரி காவேரி மே அப்படிங்கிறாங்க.